சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ரெண்டு ஒன்று சேர்ந்து எங்க போகுதுங்க? ஒன்று போனாலே அந்த இடம் ரெண்டாகும். ரெண்டும் சேர்ந்து போகுதுங்களே. விக்கி, எனக்கு இங்க நடக்கிற அவமானம் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு நான் இங்க இருக்கிறதே உங்களை பக்கத்துல இருந்து நல்லா பாத்துக்கணுங்கிறதுக்காக தான். ஆனா இப்போ உங்களை பார்க்க கூடாது, பேசக்கூடாது, நான் நீங்க இருக்கிற இடத்துலயே இருக்க கூடாதுன்னு சொல்றாங்க. புதுசா வந்த மேடம் நல்லவங்களா தெரியறாங்க. ஆனா அவங்களும் அததானே சொல்றாங்க. அதுல அவங்கள சொல்லி தப்பில்ல. நாம யாரு, நமக்குள்ள என்ன உறவு இருக்குன்னு புதுசா வந்த மேடம்க்கு தெரியாதுல்ல. எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல விக்கி. உங்களை பார்க்காம பேசாம இருக்கணும்னா நான் இங்க இருக்கிறதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடுமே. நான் எப்படி அந்த என்னடி இது? சொல்லு, என்ன இது? ஏண்டி, எவ்வளவு தைரியம் உனக்கு? இந்த போட்டோவை வீட்டுக்குள்ளே வச்சிருக்கியா? இந்த போட்டோவை மாப்பிள்ள பார்த்தா எவ்வளவு பெரிய பிரச்சனை வரும். உனக்கு தெரியாத இதெல்லாம்? பிரச்சனையாகும் தெரிஞ்சதுனால தான் இதெல்லாம் வச்சிட்டு இருக்கா. இவ பிளானே அதானே. எதேச்சையா மாப்பிள்ள இந்த போட்டோவை பாக்குற மாதிரி பாக்க வச்சு பிரச்சனையை உண்டு பண்ணணும்னு திட்டம் போட்டு தானே இவ போட்டோ கொண்டு வந்து வச்சிருக்கா. ஐயோ இல்ல மேடம், அந்த மாதிரி எதுவும் இல்ல. என்ன இல்ல? நான் அவரை விட்டு கொடுத்ததுதான். சும்மா அவர் கூட இருந்து அவரை பாத்துக்கிறதுக்கு தான் வந்தேன். இனிமே அவர் கவிக்கு தான் சொந்தம்னு சொன்ன நீ, அப்புறம் எதுக்குடி அவரோட இருக்கிற போட்டோவை நீங்க வச்சிருக்கிற? அதுவும் இந்த வீட்டுக்குள்ளேயே. மேடம், என்னாச்சு? என்ன பிரச்சனை? நீங்க இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க? நான் வெளியே போன் பேசிட்டு இருந்தேன். உங்க சத்தம் கேட்டுச்சு, அதான் வந்தேன். பாத்தீங்களா? மாப்பிளையோட ஜோடியா இவ எடுத்துக்கிட்ட போட்டோ. இத நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கா இவ. இத மாப்பிளை பார்த்தா என்ன ஆகும்? நீ சொன்ன மாதிரி மாப்பிள்ள இந்த போட்டோவை பார்க்கணும் தான் இவ இத இங்கேயே வச்சிட்டு இருக்கா. என்னமோ இவ இங்க பிளான் பண்ணிலாம் வரல, மாப்பிளைய நல்லா பாத்துக்கிறதுக்கு தான் வந்தான்னு நீங்களும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணீங்கல்ல இவளுக்கு. இப்ப என்ன ஆச்சுன்னு பாருங்க. அது கொடுக்கா. வேணாம் மேடம். ஐயோ அம்மா, என்ன பண்ணிட்டு இருக்க? இனி ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்ல இருக்க கூடாது. வெளியே போடி. மேடம், போட்டோவை அவர் ஞாபகமா தான் நான் வச்சிருந்தேன். அவரு இந்த போட்டோவை பார்க்கணும்ல நான் இங்க கொண்டு வரல. அவரே இங்கதான் இருக்காரு. அவர் ஞாபகார்த்தமா இருக்கணும்னு அவர் போட்டோவை இங்க கொண்டு வந்தியாக்கோ? ஏண்டி, பொய் சொல்றது கூட ஒரு நியாயமா பொய் சொல்லணும். மேடம் ப்ளீஸ், சத்தியமா சொல்றேன், நான் அந்த எண்ணத்தோட இந்த போட்டோ இங்க கொண்டு வரல. ஆரம்பிச்சா சத்தியம் பண்றதுக்கு.
இங்க பாருடி, நீ என்ன சொன்னாலும் நான் இனிமே கேக்குறதா இல்ல. ஒழுங்கு மரியாதையா இப்பவே நீ இந்த வீட்டை விட்டு போயிடு. மேடம் ப்ளீஸ் மேடம், உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்ன இங்க இருந்து போக மட்டும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ். நீங்க என்ன சொன்னாலுமே நான் கேக்குறேன். நீங்க சொன்னபடி எல்லாமே நான் செய்யறேன். ஆனா என்ன வீட்டை விட்டு மட்டும் போக சொல்லாதீங்க. ஆமா, சொன்னதெல்லாம் ஏற்கனவே கரெக்டா செஞ்சு கிழிச்சிட்ட. இப்போ நீ சொல்றத நம்பி நாங்க உன்னை இங்க வச்சிருக்கணுமா? முதல்ல நீ இங்க இருக்கிறது எங்களுக்கு எப்பவுமே ஆபத்து தான். அது தெரிஞ்சும் நெருப்ப மடியில கட்டின மாதிரி உன்னை இந்த வீட்ல வச்சுக்கிட்டு நாங்க எதுக்கு தினம் தினம் இங்க பயந்து சாகணும்? நீ இந்த வீட்டை விட்டு போனாதான் நாங்க நிம்மதியா இருக்க முடியும். அதனால உன் மூட்டை முடிச்சு எல்லாம் கட்டிக்கிட்டு உடனே இங்க இருந்து கிளம்பு. அதுதான் உனக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது. மேடம் ப்ளீஸ் மேடம், உங்க கால்ல விடல கூட விழற. என்ன போக மட்டும் சொல்லாதீங்க. அவருக்கு நினைவு திரும்பிடுச்சுன்னா நானே சொல்லிக்காம போயிடுறேன். நினைவு திரும்பிடுச்சுன்னா மாப்பிள்ள உன் கூட வரேன்னு சொல்லிடுவாரே. அந்த நம்பிக்கையில தானே நாங்க எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் நீ இங்கேயே இருக்கணும்னு நினைக்கிற. நான் விட மாட்டேன். கிளம்பு முதல்ல இங்க இருந்து. மேடம் ப்ளீஸ் என்ன போக சொல்லாதீங்க. ஏய், ஒழுங்கா போன்னு சொல்லும் போதே போயிடு. இல்லனா உன்னை அடிச்சே துரத்த வேண்டியதா இருக்கும். சரி மேடம், நான் வீட்டை விட்டு போயிடுறேன். ஆனா கடைசியா நான் ஒண்ணு மட்டும் கேட்டுக்கிறேன். மகேஷ் சார் வெளியில போயிருக்காரு. அவர் வந்ததுமே அவருக்கு நான் என் கையால சாப்பாடு கொடுத்து மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்து அவரை தூங்க வச்சுட்டு போயிடுறேனே ப்ளீஸ். என்னக்கா யோசிச்சுட்டு இருக்க? அவ சொல்றதுக்கெல்லாம் ஒத்துக்காத. மாப்பிள்ள வர்றதுக்குள்ள இவள அடிச்சு துரத்து. அதுதான் நமக்கு நல்லது. பத்மா, ஒரு நிமிஷம் வா. அவ சொல்றதுக்கு இப்ப ஒத்துக்கலாம் தான் தோணுது பத்மா. என்னக்கா சொல்லிட்டு இருக்க? அவெல்லாம் ஒரு ஆளு. அவ சொல்றதுக்கெல்லாம் நம்ம ஒத்துக்கணுமா என்ன?